வணக்கம் மக்களே! இந்த வருஷம் 2025 இன்னையோட முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் நாளைக்கு பிறக்க போகுது. என்ன வருஷம் பிறந்த உடனே நமக்கு ம் பொங்கல் தான் மிகப்பெரிய ஒரு திருவிழாவே இருக்கும். அப்படிப்பட்ட திருவிழாவ கொண்டாடுறதுக்காக தமிழ்நாடு அரசு எப்பவுமே பொங்கல் பரிசா அறிவிப்பாங்க. அது கூட ரொக்க பணமாவும் அறிவிப்பாங்க. ஆனா இந்த முறை இன்னும் ரொக்கம் எவ்வளோ குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெரிய வரல. 3000 5000 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த முறை சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால, கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டா தான் இந்த முறை வந்து ரொக்க பரிசா குடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடியே பொங்கல் பரிசு குடுக்குறதுக்கான டோக்கன வந்து 2ஆம் தேதியே தயாரிச்சு 3ஆம் தேதி மக்களுக்கு எல்லாருக்குமே குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கூட்டுறவுத்துறை மூலியமா. இப்போ டோக்கனும் 2ஆம் தேதி ரெடி ஆயிடும். எல்லாருக்குமே வீடு வீடா சென்று டோக்கன குடுக்கணும் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றறிக்கை குடுத்துருக்காங்க. ரேஷன் கடையில இருக்கிற பணியாளர்கள் எல்லாருமே வீட்டுக்கே போய் குடுக்கணும். பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது. காலையில 100 பேர், ஈவினிங் 100 பேருன்னு சொல்லிட்டு, அந்த பரிசு தொகுப்ப குடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டத்த போட்டிருக்காங்க. அதுவும் வந்து இந்த டோக்கன் யா யா வ வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அதுக்கான டைமுக்கு போய் நீங்க பொங்கல் பரிசா வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம, பொங்கல் பரிசுல என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இருக்கு. அது கூடவே 1,77,22,000 வேட்டிகளும், 1,77,64,000 சேலைகளும் வந்து ஆல்ரெடி ரேஷன் கடைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இதிலிருந்தே விரைவா வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு எல்லாருக்குமே பரிசு தொகுப்பு குடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா, இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வியே பொங்கல் பரிசு தொகுப்பு குடுக்க போறாங்க. தொகை எவ்வளோ குடுக்க போறாங்க ரொக்கமா அப்படின்றது தான் இருக்கு. எவ்வளோ குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க.